சண்டே வெஜ்ஜு தான். மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறேன். சீரக சம்பாவில் இந்த கத்திரிக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இந்த பஜ்ஜி மிளகாவில் வச்சு ஒரு கிரேவி, பஜ்ஜி மிளகாவில் ஒரு கிரேவி பண்ண போகிறேன். பாயாசம், திருப்பருப்பு பாயாசம், பருப்பு பாயாசம், வெல்லம் போட்டு, ரசம், ஒயிட் ரைஸ். இன்னைக்கு வந்துட்டு வெஜ்ஜு வந்து ஸ்ரீராம் நவமி, அதனால எனக்கு வெஜ்ஜு தான். நெய் எண்ணெய் போட்டிருக்கேன். இதில் வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் 3 வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, மராட்டி முக்கு இதெல்லாம் தாளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அதில் 2 போட்டிருக்கேன், இதில் ஒரு 3 பச்சை மிளகா, வெங்காயம். அதுக்கப்புறம் இந்த தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் வளர்த்ததுக்கப்புறம் இந்த அரிசி வச்சுட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, சோம்பு, மசாலா, இஞ்சி கட் பண்ணி கழுவி வச்சுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா. இப்போ நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் தான் மஷ்ரூம் போடணும். இந்த பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கணும். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், ஒரு 6 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், வெறும் மிளகாத்தூள். பச்சை வாசனை போயாச்சு. இப்போ இந்த சைடில் மஷ்ரூம் போட்டுருக்கேன். இது எல்லாத்துக்கும் தேவையான உப்பு. தயிர் போட்டு அரைச்சதை இப்போ போட்டிருக்கேன். இது கொஞ்சம் தண்ணி போட்டு எனக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 டம்ளர் தேங்காய் பால். இப்போ இதுக்கு அரிசி போட்டோம். இப்போ இது இந்த லெமன், ஒரு அரை லெமன் ஊற்றிருக்கேன். இதுக்கு மேலாக்க ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். பிரியாணி சூப்பரா இருக்கு. எப்படி வந்துருக்கு? சீரக சம்பா இப்பதான் நான் டேஸ்ட் பார்த்தேன், செம்மையா இருக்கு. கொத்தமல்லி சரியான டேஸ்ட். இந்த வேகும் போதே கொஞ்சம் கொடுங்க, எப்படி இருக்குன்னு பாக்குறேன் அப்படின்னாங்க எங்க அம்மா. இது நான்வெஜ் பிரியாணி விட வெஜ் பிரியாணி தான் எனக்கு பிடிக்கும். சரி, இது ஃபினிஷ் முடிஞ்சிச்சு வேலை. இது வந்து மிர்ச்சிகா சலான். இந்த மிளகா கிரேவியோட நேம் மிர்ச்சிகா சலான். ஹைதராபாத்ல நல்லா ஸ்பெஷல். ட்ரையா ஃப்ரை பண்ணிக்கணும். காஞ்ச மிளகா, சீரகம், மிளகு, தனியா, வேணும்னா தான் ஆப்ஷன் தான் அந்த முந்திரி, வெள்ளை எள்ளு. இது வந்து ஹைதராபாத்ல ரொம்ப ஸ்பெஷல். நிறைய பேர் பிரியாணிக்கு வேர்க்கடலை சாப்பிடுவாங்க.
இப்போ ட்ரையா இதை ஃப்ரை பண்ணி பசங்க வர அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிடுச்சு. இப்போ வந்து இதை மிக்சியில மாத்திக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக அதே கடாயில எண்ணெயிலேயே கடுகு நல்லா நைஸா கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த கடுகு பொரிஞ்சதும் சீரகம், கடுகு, வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ இந்த பஜ்ஜி மிளகா போட்டு எண்ணெயில இது கொஞ்சம் சின்ன சைஸா கட்டா நல்லா இருக்கும். எனக்கு கடைசியில் டேஸ்டா இருக்கு. ஆனா வெந்ததுக்கு அப்புறம் புரிஞ்சிடும் ஓரளவுக்கு. இந்த தட்டில் எடுத்துக்கிறேன். மிர்ச்சி கா சலான் ஹைதராபாத்ல இது ரொம்ப ஸ்பெஷல். பிரியாணிக்கெல்லாம் கிரேவி மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. இந்த மசாலா அரைச்சி வச்சுக்க மசாலாவை இதை போட்டுக்கிறேன். தக்காளி இல்லை, புளிதான். அரைச்சி வச்ச பேஸ்ட்ல என்னென்ன போட்டீங்க? புளி வச்சுக்கிறேன். தக்காளி இல்லை, அதனால புளி. இந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் தான் இந்த மிளகாவை இதில் போட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுக்க மிளகா வேணா இதை ஸ்டப் பண்ணி கூட வச்சிருக்கலாம். இது ரொம்ப பெருசா இருக்காதனால நான் பண்ணல. இதுக்கு மேல கொத்தமல்லி போட்டு அவ்வளோதான் ரெடி.